ஈவினிங் ஆனாலே பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் என்னன்னா ஃப்ரைட் ப்ரான் பாப்கார்ன் தாங்க. இதுக்கு ஆல்ரெடி ப்ரான்ல நான் 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இப்போ நான் கொஞ்சம் பெப்பரும் கார்ன்ஃப்ளவரை சேர்த்து நல்லா பெரட்டி எண்ணெயில் கொஞ்சம் பொரிச்சு எடுத்துடலாங்க. நல்லா 2 பக்கமும் போட்ட மாதிரி பொரிச்சு எடுங்க. இது வெந்த பிறகு நாம் இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஒரு பவுலில் 1 கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் பெப்பர், அடுத்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் சேர்த்துக்குவோம், கொஞ்சம் சால்ட்டு, அடுத்து நம்ம சீரகப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிப்படாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். இது ஒரு 10 மினிட்ஸு வேலை தாங்க, பெரிய வேலை ஒன்றும் கிடையாது. அடுத்து ஒரு பவுல், அந்த பவுலில் இப்போ நாம் கலந்து வச்சுருக்கல அந்த மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்குவோம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா தாராளமாக கலந்துக்கோங்க. இது டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக தான். நீங்கள் எக்கு வேணால் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இந்த மாவுலேயே எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் பெப்பர் அண்டு சில்லி பவுடர் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரானை எடுத்து இந்த மைதா மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி கோட்டிங் கொடுங்க. இது ஃபஸ்ட்டு கோட்டிங். அடுத்தது இந்த கோட்டிங் கொடுத்துட்டு ஒவ்வொன்றும் நல்லா உதறி எடுத்து வைங்க. அந்த மாவு எண்ணெயில் கலந்துரும். அதனால தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம வாட்டரியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் நம்ம டிப் பண்ணி எடுத்துடணும். ஒவ்வொன்றத்தையும் எடுத்துட்டு மறுபடியும் இதே மைதா மாவில் செகண்ட் கோட்டிங் நம்ம கொடுத்துடணும். மறுபடியும் இந்த கோட்டிங் நல்லா கொடுத்துட்டு மறுபடியும் நல்லா உதறி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு மிதமான எண்ணெய் சூடாயிடாம மிதமான எண்ணெயில் கொஞ்சம் 4-5 அந்த மாதிரி போட்டு நல்லா பொரிச்சு எடுங்க. இது கோல்டன் கலரில் வர அளவுக்கு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் ப்ரான் பாப்கார்ன் ரெடிங்க. இது உள்ளே ஸ்பைசியாகவும் சாஃப்டாகவும் மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.